ஸோ 2.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்கொயர் பீஸ், ஹைட்டு வித் எல்லாமே. அதே மாதிரி 1.75 வந்து ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன் ப்ரௌன் கிளாத்தில். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிப்ஸ் நம்ம ரெடி பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கொயராக கட் பண்ணி. இப்போ வந்து அதுக்கு நடுவில் இருக்கிறதுக்காக ஸ்ட்ரிப்பை நான் 2ஆக மடித்து தைக்கிறேன். ஸோ இது ஒரு 1.5 இன்ச் ஸ்ட்ரிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தைச்சி எடுத்தாச்சு. இது 1.5 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சு அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பீஸையும். ஸோ இந்த ஸ்கொயர் இப்போ வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சின்னதையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் உள்ளே வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த குட்டி ஸ்ட்ரிப்ஸையும் கட் பண்ணி தைக்கலாம். 3 இப்போ எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேண்ட்டோட பாட்டம் நான் 1 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். நான் சைடில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுருக்கேன் நான் ஜாயினிங்காக. இப்போ வந்து இந்த லைனில் வந்து நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே அதை 1 இன்ச்சு விட்டோம்ல, அதையே ஃபோல்ட் பண்ணி இது மேலே அந்த ப்ரீவியஸ் ஸ்டிச் தெரியாத அளவுக்கு மேலே ஸ்டிச் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா ராய்ஸும் இப்போ மேலே வந்து அந்த ட்ரையாங்கிள் முட்டுற இடத்துல வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இந்த ஸ்ட்ரிப்ஸ் நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த மிட் பாயிண்டில் வந்து லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ மேலே இருக்க லைனில் வந்து அதை மடித்து தைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்ஸ் ஒன்று ட்ரையாங்கிளில் தைச்சோம், மேலே வந்து ட்ரையாங்கிள் இல்லாத ப்ளெயினாக தைக்கிறோம். ஸோ மேலே இருக்கிறது அப்படியே கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரோப் இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் கோல்டன் ரோப் எடுக்கிறேன். லூப் டர்னர் த்ரெட்டிங் பைப்லாம் டர்ன் பண்ணுறோம்ல, அதை வச்சு நீங்கள் அதோட ஹெல்ப்போடு நீங்கள் வந்து உள்ளே இருக்க எடுக்கலாம். இதுவே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு எனக்கு. எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் துணி சுருங்காத அளவுக்கு அந்த ரோப்பை நல்லா நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஃபோல்ட் பண்ணி தைச்சி எடுத்துக்கலாம்.